இன்னொரு இப்போ சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், இப்போ வணக்கம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஐயா எடப்பாடி அவர்களே, ஐயா விஜய் அவர்களே, எல்லாரும் இலவசம் நிறையா கொடுக்குறீங்க. தங்க மோதிரம் கொடுக்குறீங்க, மகளிருக்கு பணம் இலவசம், பஸ்ஸு இலவசம் கொடுக்குறீங்க, நிறைய இலவச ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, மாதம் 2000 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை, அரிசியை சுத்தப்படுத்தி அதை கொடுக்கலான்னு ஒரு ஐடியா யாருக்கும் வரமாட்டேங்குது. இந்த 3 பேர்த்தில் யார் இதை செய்கிறீங்களோ அவங்க தான் நிரந்தர முதலமைச்சர். இதில் எந்த மாற்ற கருத்து இருக்காது. செஞ்சு பாருங்கள், ஒரு தாட்டி மக்கள்கிட்ட சொல்லி பாருங்கள், எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு நீங்களே உணர்வீங்க. சாப்பாடு தான் முக்கியம். மனுஷனுக்கு அடிப்படை சாப்பாடு தான். இந்த சாப்பாடை நல்லதாக கொடுத்தா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற ஃப்ரிட்ஜில் மகளிர் பசு இலவசத்திலே சந்தோஷப்பட மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு முக்கியம். ரேஷன் அரிசியை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர்.